வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே எளிமையான முறையில் ஒரு ஹெல்த்தியான ஜாங்கிரி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது முழுவதும் பால் வச்சு தாங்க நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியும் கூட, ஹெல்த்தியான ஒரு ஜாங்கிரியும் கொடுங்க. எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். அந்த ஜீராலாம் உள்ளே இறங்கி நல்லா சாஃப்டாக இருக்கும். மேலே இருக்கிற லேயர் வந்துட்டு நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க. இப்போ இந்த ஜாங்கிரி பண்ணுறதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு பால் வந்துட்டு அடுப்பில் வச்சுருக்கிறேன். நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. பால் வந்துட்டு அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. அப்பப்போ கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பால் வந்துட்டு பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதே போல் பால் பொங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்துட்டு சேர்க்கணுங்க. லெமன் ஜூஸ் சேர்த்த உடனேமே அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இது போல் கரண்டி வச்சு மெதுவாக கலந்து கொடுங்க. இது போல் பால் வந்துட்டு திரஞ்சு போக ஆரம்பிக்கும். இந்த பன்னீர் தாங்க நமக்கு தேவை. இது லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சே கலந்து விட்டால் நல்லா அந்த பால்லேருந்து பன்னீர் வந்துட்டு தனியாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இதை வந்துட்டு நம்ம ஒரு வெள்ளை துணி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறணுங்க. பாருங்கள், நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. நமக்கு சுத்தமான ஃப்ரெஷ்ஷான பன்னீர் வந்துட்டு கிடச்சிருச்சு. இதை நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விடணுங்க. இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சுனாலும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப தண்ணி இல்லாமல் வடிகட்டணுங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள், இது போல் கையை வச்சு நல்லா மசிச்சு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாயிரும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இதே போல் பிசைஞ்சு விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். அந்த மாவு பாருங்கள், இப்போவே நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. அந்த பன்னீர் வந்துட்டு இது போல் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் இந்த பன்னீர் வந்துட்டு பிரிஞ்சு போகாமல் இருக்கும். நம்ம ஜாங்கிரி புளியும் பொழுது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைச்சலான அளவுக்கு பேக்கிங் சோடா வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்குருவோம். இது போல் கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறலாங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு வடை மாவோட பதத்துக்கு நம்ம இதை ரெடி பண்ணிக்கிறணும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இதே போல் நல்லா தண்ணி தெளித்து பிசைஞ்சு இதை இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அந்த ஜாங்கிரி புளியும் பொழுது நல்லா புளியிற பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு சிறு கம்பி பதத்துக்கு வரணுங்க. அதாவது லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரணும். ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பி பதம் வேண்டாம். இப்போ இந்தளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுட் கலர் வந்துட்டு தேவைன்னா சேர்த்துக்குங்க, இல்லாட்டினா விட்டுறலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்குருவோம். ஒரு 10 ட்ராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அதாவது 1/4 ஸ்பூன் அளவுக்கு. அவ்வளோதாங்க. நல்லா சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ இது போல் ஒரு பைப்பிங் பேக் இல்லாட்டினா பால் கவரில் கூட நீங்கள் ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த பன்னீர் மிக்ஸை வந்துட்டு உள்ளே வச்சுக்கலாம். பாருங்கள், இதே போல் புளியிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக சுற்றி இது போல் ஒரு கரண்டியில் லைட்டாக எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. எண்ணெய் தடவி எடுத்துகிட்டு நமக்கு வேணுங்கிற அளவுகளில் இது போல் புளிஞ்சு எடுத்துக்கிறலாங்க. நம்ம டைரெக்டாக ஆயிலில் புளியறதை விட இது நமக்கு ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இதே போல் ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு அது சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீர் மிக்ஸை ஒன்று ஒன்றா புளிஞ்சு இது போல் போட்டுக்கலாங்க. நம்ம ஜாங்கிரி புளியறதுக்கு என்றைக்குமே எண்ணெய் வந்துட்டு நிறைய வைக்கக்கூடாது. ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 1 இன்ச் அளவுக்கு உயரம் இருக்கிற மாதிரி தாங்க எண்ணெய் ஊற்றிக்கிறணும். அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நம்ம பன்னீரில் செய்கிறதுனால சட்டுன்னு கருகினாலும் கருகிரும்.
பாருங்கள், அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஜீராவில் அதை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு எடுத்துக்கணுங்க. ஜீரா வந்துட்டு சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே போல் ஒவ்வொரு ஈடாக பொரித்து நம்ம எடுத்து வச்சா அவ்வளோதாங்க, சுவையான ஹெல்த்தியான ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபீஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.